என்னோட பேர் ராஜபத்மநாதன். நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் 2012 கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் ஒரு 10 இயர்ஸாக வந்து நான் வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டரில் சைட் எக்ஸிக்யூஷனில் இருந்தேன். ஸோ குவாலிட்டி ரிலேட்டடாக மெக்கானிக்கலில் ஃபீல்டில் போகணுன்னு நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்க்குறப்போ இந்த எம்இசியை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து சார்கிட்ட வந்து நான் பேசுகிறப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ குவாலிட்டி ரிலேட்டடாக என்ன மாதிரி என்ன கோர்ஸ் படித்தா என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ நான் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன், சிக்யூஏ கோர்ஸில். ஸோ நான் 1 மந்த்தாக கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். சரி, இப்போ வந்து நான் நினச்ச மாதிரி மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ப்ரெஷர் வெஷல் கம்பெனிஸில் வந்து எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கும் வந்து எனக்கு இங்கே எம்இசியில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. 2-3 இன்டர்வியூஸ் ஃபெயில் ஆனாலும் அடுத்த ஒரு இன்டர்வியூவும் எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்கள் கிளாஸஸ் வந்து இன்ட்ராக்டிவாகவே இருந்தது. நம்மளே வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி அது மாதிரி நம்மளை ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஒரு 2022 வந்து நான் அந்த மாதிரி குவாலிட்டி ரிலேட்டடாக என்டிடி லெவல் 2 பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சர்ச் பண்ணுறப்போ யூடியூப்பில் வந்து எம்இசி ரிலேட்டடான வீடியோஸ் வந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ 2022 ரெகுலராக வந்து நான் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டைம் கிடைக்கல. நான் அப்புறம் ஜாப்பை குவிட் பண்ணி எனக்கு ஒரு கேப் இருந்தது. ஸோ இந்த 2025 வந்து நான் அதை ஜாயின் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணேன் எம்இசியில். அப்போவும் நான் வீடியோ பார்க்குறப்போ ரிலவெண்ட்டாகவே அவங்க அப்டேட்டடாகவே ரிலவெண்ட்டாகவே வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்தது எம்இசி மேலே. அதனால் எம்இசியில் வந்து ஜாயின் பண்ணேன். எம்இசியில் வந்து இங்கே லேர்ன் பண்ணிக்கிற ப்ராசஸ் வந்து நம்ம காலேஜஸில் ஸ்கூலில் பண்ணுற மாதிரி இல்லாமல் இன்ட்ராக்ஷன் மோடில் இருக்கும். இங்கே நம்ம சரவணன் சார் நம்மளை லீட் பண்ணுறது வந்து நம்மளே வந்து, அதாவது ப்ராக்டிக்கலாக மோர் அண்ட் மோர் தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நம்ம எவ்வளோ வந்து கற்றுக்க முடியுமோ அதை தான் வந்து சார் வந்து நமக்கு வந்து சொல்லித்தராங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கலாகவே படிச்சுட்டு இருந்திருப்போம். இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம அதை இந்த கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளே வந்து சர்ச் பண்ணி அதை வந்து நம்மளே வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது தேங்க்ஸ் டு எம்இசி. என் பேர் சார்லஸ். நான் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வரேன். காலேஜ் வந்து காந்தி கிராமத்தில் படித்தேன். ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸுங்கிற ஒரு அக்ரி ஓரியன்ட் கோர்ஸ் படித்தேன். அதை முடிச்சுட்டு ஒரு சொசைட்டியில் வேலை பார்த்துக்கிருந்தேன். அண்ணன் வந்து இங்கே டிசைனிங் படித்தாங்க. படித்து முடிச்சுட்டு அண்ணன் இப்போ ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க. இப்போ அதனால் என்னையும் படிச்சுட்டு வாடா தம்பி நம்ம ஃபாரின் போகலான்னு சொல்லி வந்து இங்கே எம்இசியில் சார்கிட்ட கபிலன் சார்கிட்ட பேசிவிட்டு சரவணன் சார்கிட்ட பேசிவிட்டு அட்மிஷன் போட்டு 1 மந்த்து கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் அங்கேருந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. நான் என்டிடி ஜாயின் பண்ணேன். அண்ணன் அங்கே வேலை பார்க்குறதுனால அங்கே என்டிடிக்கு வேக்கன்ட் இருந்தனால என்னை அது படிக்க சொன்னாங்க, ப்ரிஃபர் பண்ணாங்க. நான் வந்து படித்து இந்த ஃபீல்டு எனக்கு புதுசாக இருந்துச்சு. இருந்தாலும் சரவணன் சார் நல்லா தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு இங்கே வந்து புதுசாக நிறைய பசங்க கிட்ட பழகிக்கிட்டேன். அவங்களோட வேலை வாய்ப்பெலாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் பிரகாஷ், மணிகண்டன், அகமத் கான், அஸ்லாம் இவங்க மாதிரி புது ஃப்ரெண்டெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ரூம்லேயே இருந்தது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஃபுல் டைமாக கிளாஸ் முடிச்சுட்டு ரூம்லேயே இருந்தது. டஃப்பு கூட்டி பண்ணாங்க. எனக்கு அது ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு டஃப்பில் விளாட்றது. ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் ஜாலியாக விளாண்டோம். ஐவி கூட்டி பண்ணாங்க. அங்கே போனப்போ பாய்லர் மேக் பண்ணுற கம்பெனிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து சீட் மெட்டில் எடுத்து அதை அலைன் பண்ணி லேசர் கட்டிங் பண்ணி பாய்லரை மேக் பண்ணாங்க. அதுக்கு போயிருந்தோம். இது மாதிரி இன்னும் ஒரு 2 கம்பெனி போனால் நல்லாயிருக்கும். அது இப்போ ஒருத்தவங்களுக்கு அது புரியலைனால அதை வந்து ரிஸ்க் எடுத்து இப்போ ஒரு பைப் சேஃபுக்காக ஒரு பேப்பரை சுருட்டி அது மாதிரி கட் பண்ணிலாம் ரொம்ப மெனக்கெட்டு ரிஸ்க் எடுத்தெல்லாம் நிறையா இது ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ மற்ற ஸ்டாஃப் டிசைனிங்லேயும் போய் நாங்கள் எதுவும் டவுட் கேட்டாலும் சொன்னாங்க. ட்ராயிங் பற்றியெல்லாம் கேட்டோம், சொன்னாங்க. அப்புறம் கபிலன் சார் வந்து கிளாஸ் எடுத்தாங்க இடையில. அப்பப்போ வந்து விசிட் மாதிரி பண்ணிவிட்டு இன்டர்வியூ மாதிரியே வந்து இன்டர்வியூவில் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு புதுவிதமாக இருந்துச்சு. சாருக்கு எப்படிலாம் புதுசாக இன்டர்வியூ இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரிலாம் எங்கள்கிட்டையும் கேட்டாங்க. இதெல்லாம் கற்றுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி 2-3 வீடியோ புதுசாக பார்க்கும்போது அப்புறம் அதில் இருக்க டவுட்டை சார் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இருந்துச்சு, அதில் வீடியோவில் வேறு காட்டுறாங்கன்னா அது இன்னொரு டைப்பு, அது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான விளக்கங்களையும் சார் சொன்னாங்க.
எனக்கு இந்த ஃபீல்டு புதுசு. ஆனாலும் வந்து எனக்கு நிறையா டைம் சொல்லி கொடுத்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் எம்இசி. ஓகே, ஃப்ரீ டைம்ல சாயங்காலம் ரூம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? படிச்சு முடிச்சீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உங்களை போய் கொஞ்சம் நேரம் ரீகால் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா யூடியூப்பில் எம்இசியோட வீடியோ பார்ப்போம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தம்பி இதெல்லாம் போட்டாத, நான் பொய்யா சொல்லி சரியா? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.